ஆனால் அவர் வந்து சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் சர்க்குலர் ஆர்பிட்ஸில், அதாவது சரியான வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு தவறாக முன்மொழிஞ்சிருந்தாங்க. அப்போ வியாழன் கோளுக்கு பக்கத்திலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக 3 ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து ஒளிர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் கலீலியோ கலிலி வந்து கவனிச்சாங்க. அது வந்து நட்சத்திரங்களாக இருக்கும். அது வந்து வியாழன் கோளுக்கு பின்னாடி எங்கேயோ இருக்குது, நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது வியாழன் கோளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கலீலியோ கலிலி வந்து நினச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜனவரி 8, 1610 அப்போ மறுபடியும் இரவு நேரத்தில் இவர் வந்து ஜூபிட்டரை மறுபடியும் பார்த்தாங்க. சூரிய மையவாதம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு கலீலியோ கலிலின்ற வானியலாளரினுடைய பங்களிப்பு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அது என்னன்றதையும், அவர் இறக்கும் வரை வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டாங்க, அது எதனாலன்றதையும் பார்க்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அரிஸ்டார்கஸ் ஆஃப் சேமாஸ் என்ற ஒரு பண்டைய கிரேக்க வானியலாளர் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு ஒரு உத்தேசமாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் கிபி 16ஆம் நூற்றாண்டில் தான் நவீன வானியலின் தந்தையான நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாகவும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் மூலமாகவும் ஆமாம் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அவர் வந்து சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் சர்க்குலர் ஆர்பிட்ஸில், அதாவது சரியான வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு தவறாக முன்மொழிஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் டைகோ பிராய் அப்படின்ற ஒரு டேனிஷ் அஸ்ட்ரானமருடைய டேட்டாஸை பயன்படுத்தி அவருடைய அசிஸ்டண்டான யோஹானஸ் கெப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் 17ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் சர்க்குலர் ஆர்பிட்ஸில் கிடையாது, எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸில், அதாவது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு மிகச்சரியாக கண்டறிஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் 1608ஆம் ஆண்டு ஹான்ஸ் லிப்பர்சே அப்படின்ற ஒரு டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர், அதாவது ஒரு கண்ணாடி தயாரிப்பாளர், அவர் வந்து டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க. பிறகு அந்த டெலஸ்கோப் ஆனது இந்த கடற்பயணங்கள்லையும் இராணுவத்திலையும் பயன்பாட்டிற்கு வந்திருந்தது. இதுக்கப்புறமா டெலஸ்கோப் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் 1609ஆம் ஆண்டு இட்டாலியில் இருக்கக்கூடிய கலீலியோ கலிலின்ற இட்டாலியன் அஸ்ட்ரானமருக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறமா அவர் வந்து அந்த தொலைநோக்கியை வந்து மேம்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட தொலைநோக்கியானது ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து 3 மடங்கு வந்து பெருசாக பார்க்க முடியும். அதே சமயம் கலீலியோ கலிலி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்த அந்த ஒரு டெலஸ்கோப் ஆனது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதை 20 மடங்கு பெருசாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெலஸ்கோப்பை கலீலியோ கலிலி வந்து கண்டுபிடிச்சு உருவாக்கி அதை அவர் வந்து வானியல் ஆராய்ச்சிக்காக முதல்ல வந்து பயன்படுத்த தொடங்கினாங்க. இதுக்கு முன்னாடி 1608ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த டெலஸ்கோப் ஆனது சாதாரணமான பயன்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் முதல் முறையாக டெலஸ்கோப்பை அந்த வானியல் அவதானிப்புகளுக்கு, அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன்ஸுக்கு கலீலியோ கலிலி தான் வந்து பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் இதே 1609ஆம் ஆண்டு அஸ்ட்ரானாமியா நோவா அப்படின்னு லட்டின் லாங்குவேஜில் ஒரு புக் எழுதி யோஹானஸ் கெப்லர் வந்து வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து நியூ அஸ்ட்ரானமி. அதில் தான் யோஹானஸ் கெப்லர் வந்து சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்றத முன்மொழிஞ்சிருந்தாங்க. மேலும் அவர் வந்து சூரியன் மையத்தில் இருக்க அனைத்து கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருது அப்படின்னு உறுதிப்படுத்தவும் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் ஜியோசென்ட்ரிக் மாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதாவது பூமி தான் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி சுத்தவே கிடையாது, அப்படியே பூமி மையத்தில் இருக்கு, மற்ற எல்லாமே சூரியன், சந்திரன், அதே மாதிரி கோள்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு அனைத்து வானுடல்களுமே பூமியை தான் சுற்றி வருது அப்படின்ற அந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. ஸோ அந்த நிலையில் யோஹானஸ் கெப்லர் வந்து சூரியனை பூமி உட்பட அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் கலீலியோ கலிலி வந்து தொடர்ந்து தினந்தோறும் வானத்தில் வந்து டெலஸ்கோப்பை பயன்படுத்தி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அப்போ கரெக்டாக 1610ஆம் ஆண்டு ஜனவரி 7 அன்னைக்கு கலீலியோ கலிலி வந்து அந்த ஜனவரி 7 அன்னைக்கு இரவு நேரத்தில் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அந்த சமயம் இவர் வந்து ஜூபிட்டர் வியாழன் கோளை வந்து பார்த்தாங்க. அப்போ வியாழன் கோளுக்கு பக்கத்திலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக 3 ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து ஒளிர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் கலீலியோ கலிலி வந்து கவனிச்சாங்க.
அதாவது அந்த காலகட்டத்திலலாம் டெலஸ்கோப் இல்லை, அதாவது 1609க்கு முன்னாடி டெலஸ்கோப்பே கிடையாது. வெறும் கண்ணால் மட்டும்தான் வந்து கோள்களெல்லாம் அந்த காலகட்டத்தில் கவனிச்சாங்க. அப்படி வெறும் கண்ணால் பார்த்து சனிக்கோள் வரைக்கும் வந்து பார்க்க முடியும். அதனால் சனிக்கோள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் கண்ணாலேயே வந்து அந்த காலகட்டத்தில் வானியலாளர்கள் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த சமயம் கலீலியோ கலிலி தான் வந்து முதல் முறை டெலஸ்கோப்பை வச்சு கோள்களை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்தது, ஜூபிட்டருக்கு பக்கத்திலேயே 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது வந்து ஒளிர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த ஜனவரி 7ஆம் தேதி நினச்சது என்னன்னா, அது வந்து நட்சத்திரங்களாக இருக்கும், அது வந்து வியாழன்கோளுக்கு பின்னாடி எங்கேயோ இருக்குது, நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது வியாழன்கோளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கலீலியோ கலிலி வந்து நினச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜனவரி 8, 1610 அப்போ மறுபடியும் இரவு நேரத்தில் இவர் வந்து ஜூபிட்டரை மறுபடியும் பார்த்தாங்க. அப்போ மறுபடியும் அதே 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வியாழன்கோளுக்கு பக்கத்திலே இருந்தது. இப்போ வியாழன்கோள் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை அது வந்து ஸ்டார்ஸாக வந்து இருந்ததுன்னா, அதாவது அந்த 3மே நட்சத்திரங்களாக இருந்தது அப்படின்னா அது வேற ஒரு இடத்துல இருக்கும், வியாழன்கோள் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கும். ஏன்னா நட்சத்திரங்கள் அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நகராது. ஆனால் இப்படி இருக்கும்போது அது வந்து வியாழன்கோள் எங்கே இருக்கோ அங்கேயே மறுபடியும் அந்த 3 கோள்களும் இருக்கே அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த 3 ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கே அப்படின்னு சொல்லி கலீலியோ கலிலி வந்து ரொம்ப வந்து சிந்திக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் ஜனவரி 10ஆம் தேதி கலீலியோ கலிலி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அந்த வியாழன்கோளை சுற்றியே அந்த 3 அந்த ஆப்ஜெக்ட்ஸும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, அது வந்து அப்படியே வந்து ஆர்பிட் ஆகுது, அது அப்படியே சுற்றி வருது அப்படின்றத கலீலியோ கலிலி வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து எப்படி வந்து நம்மளுடைய பூமியை சுற்றுறதுக்கு நிலா அப்படின்னு ஒரு துணைக்கோள் இருக்கோ அதே மாதிரி ஜூபிட்டரை அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சுற்றி வருது, அது வந்து துணைக்கோளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கலீலியோ கலிலி வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 3 நாட்களுக்கு பிறகு 1610ஆம் ஆண்டு ஜனவரி 13 அன்னைக்கு 4ஆவதாக இன்னொரு துணைக்கோளையுமே இன்னொரு ஆப்ஜெக்டையுமே அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுவுமே ஜூபிட்டரை தான் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அப்போ இந்த 4 கோள்களுமே வந்து அதனுடைய துணைக்கோள்கள், அந்த வியாழன்கோளினுடைய துணைக்கோள்கள். ஸோ அது வந்து நேச்சுரல் சேட்டலைட், நம்ம பூமிக்கு எப்படி மூனோ அதே மாதிரி ஜூபிட்டருக்கு அந்த 4மே 4 மூன்ஸ் அப்படின்றத கலீலியோ கலிலி வந்து கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை பற்றி அவர் வந்து எழுதவும் தொடங்கினாங்க. எழுதி 1610ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் வந்து சைடரியஸ் நன்சியஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்டாக வந்து எழுதி வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து த ஸ்டாரி மெசேஞ்சர் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு டைட்டிலை அவர் எழுதி வெளியிட்ட பிறகு தான் அப்போ வியாழன்கோளை சுற்றுறது 4 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சுற்றுது, 4 மூன்ஸ் வந்து சுற்றுது அப்படின்னு கண்டறியப்பட்டது. இந்த 4 மூன்ஸ் வந்து ஒன்று ஐயோ, இன்னொன்று வந்து யூரோப்பா, இன்னொன்று வந்து கனிமீட் அப்படின்றது, இன்னொன்று வந்து கலிஸ்டோ அப்படின்றது. இந்த கலிஸ்டோ அப்படின்ற இந்த ஒரு 3 தான் வந்து கடைசியாக கண்டறியப்பட்டது ஜனவரி 13ஆம் தேதி. ஸோ இது எல்லாமே வந்து வியாழன்கோளை தான் சுற்றி வருது அப்படின்னு கலீலியோ கலிலி வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இருந்தது. ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, அதாவது சூரிய மையவாதம், அதுதான் வந்து ஹீலியோசென்ட்ரிசம் அல்லது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றது. ஸோ சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது, இதுதான் ஹீலியோசென்ட்ரிசம். ஸோ இந்த ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற சூரிய மையவாதம் இதுக்குண்டான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இது இருந்தது. ஏன்னா அதனால் வரைக்கும் பூமியை தான் அனைத்து வானுடல்களுமே சுற்றும் அப்படின்னு நம்பப்பட்டது. ஆனால் கலீலியோ கலிலி வந்து வியாழன்கோளை வந்து தனியாக 4 மூன்ஸ் வந்து சுற்றி வருது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதை வந்து விசிபிளாகவே கண்டறிஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி கண்டறியப்பட்டது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அண்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ். அதை தவிர மற்றபடி வந்து நேரடியாக பார்த்து அதை வந்து கண்டறியலாம். அதாவது சூரியனை அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்றது நேரடியாக விசிபிளாக பார்த்துலாம் கண்டறியலை. யோஹானஸ் கெப்லர், நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், அரிஸ்டார்கஸ் இவங்கெல்லாம். ஆனால் கலீலியோ கலிலி வந்து டெலஸ்கோப்னால பார்த்து வியாழன்கோளை 4 துணைக்கோள்கள் வந்து சுற்றி வருது அப்படின்னு கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யார் வேணால் டெலஸ்கோப்பை வச்சு விசிபிளாகவே ஆதாரப்பூர்வமாகவே பார்க்கலாம். அப்போ பூமி தான் மையத்தில் இருக்குது அப்படின்னா பூமியை தானே அனைத்து கோள்களும் சுற்றுது அப்படின்றது ஜியோசென்ட்ரிக் மாடல் சொல்லுது. அப்படி இருக்கும்போது
வியாழன்கோளை துணைக்கோள்கள் சுத்துது பாருங்க அப்படின்னு கலிலியோ கலிலி வந்து சொன்னாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் இந்த சூரிய மையவாதம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. ஸோ இந்த ஒரு பங்களிப்பை கலிலியோ கலிலி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வீனஸ் வெள்ளிக்கோளினுடைய ஃபேஸஸையும் இவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ பூமியை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருதுன்னா, அப்போ அந்த வீனஸும் அதாவது வெள்ளிக்கோளும் வந்து பூமியை தான் சுற்றி வரணும். அப்படின்னா பூமி மையத்தில் இருக்கு, மற்ற எல்லா கோள்களும் பூமியை சுற்றி வருது, சூரியனும் பூமியை சுற்றி வருது. எல்லா கோள்களையும் தாண்டி சூரியன் வந்து தூரத்தில் இருக்கு. குறிப்பாக வந்து வெள்ளிக்கோளை விட சூரியன் வந்து தூரத்தில் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வெள்ளிக்கோள் இங்கே இருக்கணும், பூமி இங்கே இருக்கணும். ஸோ இதை தாண்டி தான் சூரியன் இருக்கணும். ஆனால் டெலஸ்கோப்பை வச்சு இவர் பார்க்கும்போது வெள்ளிக்கோளை வந்து நடுவில் இல்லாமல் சில நேரங்களில் சூரியனுக்கு அந்த பக்கம் இருந்தது. அப்போ என்ன அர்த்தம், பூமியை தான் வந்து வெள்ளிக்கோள் சுற்றுது அப்படின்னா அப்புறம் எப்படி வெள்ளிக்கோள் வந்து சூரியனுக்கு அந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்லி கலிலியோ கலிலி வந்து கவனிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வீனஸோடைய பல பக்கங்களையும் வந்து இவர் வந்து பார்த்தாங்க. ஒருவேளை பூமியை தான் வந்து வீனஸ் சுற்றி வருது அப்படின்னா நம்ம எப்படி நிலாவினுடைய பக்கத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வீனஸோடைய பக்கத்தையும் பார்க்க முடியும். ஆனால் டெலஸ்கோப்பை வச்சு பார்க்கும்போது வீனஸ் ரொம்ப தள்ளியும் போகுது, அதனுடைய பல பக்கங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அப்போ நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், அரிஸ்டார்கஸ், அதே மாதிரி யோஹானஸ் கெப்லர் இவங்கெல்லாம் சொன்னபடி சூரியனை தான் மற்ற எல்லா கோள்களும் சுற்றி வருது அப்படின்னு கலிலியோ கலிலியும் வந்து முன்மொழிஞ்சாங்க இந்த மாதிரி இந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நம்மளுடைய நிலா அது வந்து பெர்ஃபெக்டான கோள வடிவம் கிடையாது, அதில் பள்ளங்களும் இருக்குது, அதில் வந்து மேடு பள்ளங்கள் மலைகள்லாம் இருக்குது அப்படின்றதையும் கலிலியோ கலிலி தான் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஹீலியோசென்ட்ரிசம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. ஸோ இதை கலிலியோ கலிலி பண்ணாங்க. இப்போ சூரிய மையவாதம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு கலிலியோ கலிலின்ற வானியலாளரினுடைய பங்களிப்பு இதுதான். இப்போ கலிலியோ கலிலி எதனால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். கலிலியோ கலிலி வந்து இவர் வந்து பூமி மையவாதத்துக்கு எதிரான எவிடன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையானது. ஏன்னா ரோமன் கத்தோலிக் சர்ச் அவங்க தரப்பு பொறுத்த வரைக்கும் பூமி தான் வந்து மையத்தில் இருக்கு, அனைத்து கோள்களும் வந்து பூமியை தான் சுற்றி வருது, இதுதான் வந்து மத நம்பிக்கை. ஆனால் கலிலியோ கலிலியினுடைய ஆதாரங்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக இருந்தது. அதனாலேயே கலிலியோ கலிலி 1633ஆம் ஆண்டிலிருந்து வீட்டுக்காவல் ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கப்பட்டாங்க. அவர் இறக்கும் வரை, இவர் பிறந்தது 1564 பிப்ரவரி 15. ஸோ இவர் வந்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டது 1633. இவர் இறந்தது 1642 ஜனவரி 8 இவருடைய 77 வயதில். ஸோ அடுத்த 9 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கலிலியோ கலிலி வந்து வீட்டுக்காவலே வைக்கப்பட்டாங்க, அவர் வெளியவே வரல. அதுக்கு காரணம் இவர் வந்து சூரிய மையவாதத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்குண்டான ஆதாரத்தை கொடுத்தது தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது புரிஞ்சுதா, எப்படி புரிஞ்சுது அப்படின்றத பற்றியும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி கலிலியோ கலிலி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி கலிலியோ கலிலி, அதே மாதிரி இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஹான்ஸ் லிப்பர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி வந்து டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி டீட்டெயிலாக ஏற்கனவே நான் ஒரு பதிவை வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபுல் டீட்டெயிலை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.